உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? தேவன் அற்புதம் செய்ய ஆலயம்தான் வேண்டுமா? சில பேருக்கு கால்கள் முடங்கி இருக்கும், ஆனா சில பேருக்கு நம்பிக்கையே முடங்கி இருக்கும். அவன் நடக்க முடியாதவன், படுக்கையிலேயே வாழ்க்கை, கனவுகள் எல்லாம் மெதுவா சாக ஆரம்பிச்சது. ஆனா அவனுக்கு 4 நண்பர்கள் இருந்தாங்க. நம்ம நண்பன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணினாங்க. இயேசு ஊர்ல இருக்காருன்னு கேட்டதும் அவனை தூக்கிட்டு புறப்பட்டாங்க. வீடு முழுக்க கூட்டம். வாசல் வழியா உள்ள போக முடியல. இங்க நிறுத்தணுமா? இல்ல, அவர்கள் நம்பிக்கை அவ்வளவு சின்னது இல்ல. கூரை மேலே ஏறினாங்க. கூரைய திறந்தாங்க. அவனை கயிற்றால இயேசு முன்னாடி இறக்கினாங்க. இந்த நம்பிக்கை பைத்தியக்கார நம்பிக்கை, ஆனா தேவனுக்கு பிடிச்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பார்த்த இயேசு சொன்னார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. முதலில் உடல் இல்ல, உள்ளம் குணமாயிடுச்சு. அப்போ இயேசு சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடந்து போ. அந்த நிமிஷமே அவன் எழுந்தான், படுக்கையை எடுத்தான், நடந்து போனான். அற்புதம் நடந்துச்சு. முடங்கிய கால்கள் நடந்தது மட்டுமில்ல, முடங்கிய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இன்னைக்கும் நீ எந்த நிலையில இருந்தாலும் இயேசு சொன்னா போதும், எழுந்து நட. இந்த செய்தி உங்களை தொட்டி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இயேசு அற்புதங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.